வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. கன்னியாகுமரியில் இசக்கியம்மன் கோயிலுக்குள் புகுந்த ஒரு கும்பல் சாமி சிலைகளை உடைத்து எறிந்த வீடியோ வெளியாகி பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்து கோயிலில் சாத்தான் இருப்பதாக கூறி இளைஞர்களை தூண்டிவிட்டு கிறித்தவ மத போதகர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? கிறிஸ்தவ மத போதகரின் தவறான வழிகாட்டுதலால் இளைஞர்கள் சிலர் சேர்ந்து இசக்கியம்மன் கோவிலை சேதப்படுத்தக்கூடிய காட்சிகள் தான் இவை. கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே வியனூர் தோட்டத்துறை சாலையில் தோட்டத்து விளை என்னும் பகுதியில் இசக்கியம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தில் தினசரி பூஜையும் விசேஷ நாட்களில் சிறப்பு பூஜை மற்றும் வருடாந்திர திருவிழாவின் போது 5 நாட்கள் திருவிழாவும் நடைபெற்று வருகிறது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அதே பகுதியை சேர்ந்த சஜின் என்பவர் கோவிலில் பூஜை செய்து கொண்டிருந்த பூஜாரி சுந்தர் என்பவரை தாக்கியதோடு கோவிலில் உள்ள பிரதான சிலையையும் சேதப்படுத்தியுள்ளார். இதனால் கோவில் பூஜாரி சுந்தர் திருவட்டார் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சஜினை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஜாமீனில் வெளிவந்த சஜின் கடந்த 29ஆம் தேதி ஒரு டெம்போவில் 15க்கும் மேற்பட்ட நபர்களுடன் கம்பு, கடப்பாரை மற்றும் ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்து ஆலய சுற்றுச்சுவரை சேதப்படுத்தியதோடு கோவிலையும் சேதப்படுத்தியுள்ளார். இதனை பார்த்த கோவில் பூஜாரி சுந்தர், ரமேஷ் மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் தட்டி கேட்க அவர்களை ஆபாசமாக பேசி தாக்கவும் முயன்றுள்ளார். இந்த அடாவடித்தனத்தை பார்த்த அந்த பொதுமக்கள் கோவிலை சேதப்படுத்தக்கூடிய காட்சியை செல்போனில் வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரவவிட்டனர். இந்த வீடியோ மாவட்ட போலீசாரின் பார்வைக்கு செல்ல கோவிலை சேதப்படுத்திய சஜின் உட்பட 4 பேரை அதிரடியாக பிடித்து சென்றனர். முக்கிய குற்றவாளியான சஜினிடம் போலீசார் விசாரித்த போது, நாங்கள் செல்லக்கூடிய கிறிஸ்தவ சபையை சேர்ந்த பாஸ்டர் எங்கள் ஊரின் அருகாமையில் சாத்தான் குடிக்கொண்டுள்ளது என்றும் அதை அப்புறப்படுத்த முயற்சி செய்யுங்கள் என்று கூறியதால் கோவிலை இடிக்க முயன்றதாக வாக்குமூலம் கொடுத்து மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். சஜினை கைது செய்த போலீசார் பிரச்சனைக்கு காரணமான பாஸ்டர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அந்த பகுதி மக்கள் ஆதங்கப்பட்டுள்ளனர். இதற்கெல்லாம் மேலாக கைது செய்யப்பட்ட அனைவரும் 3 நாட்களில் ஜாமீனில் வெளிவந்துள்ளனர். இந்நிலையில் 1ஆம் தேதி அன்று இரவு 11 மணிக்கு முக்கிய குற்றவாளியான சஜின் தலைமையில் 2 மோட்டார் சைக்கிள்களில் சுமார் 5 பேர் கடப்பாரை மற்றும் ஆயுதங்களுடன் இசக்கியம்மன் கோவிலுக்குள் புகுந்துள்ளனர். கோவிலுக்குள் இருந்த கருங்கலில் செய்யப்பட்ட சுடலை மாட சுவாமி சிலையை அடித்து உடைத்துள்ளனர். சிலை உடைக்கக்கூடிய சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டை சேர்ந்த பெண்மணி வெளியே வந்து பார்த்தபோது அந்த கும்பல் அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது. இதையடுத்து அங்கு கூடிய பொதுமக்கள் அவசர போலீஸ் 100 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்துள்ளனர். விரைந்து சென்ற போலீசார் சஜினை சல்லடை போட்டு தேடி கைது செய்தனர். அவருடைய கூட்டாளிகள் தப்பி ஓடிவிட்ட நிலையில் அவர்களையும் போலீசார் தேடி வருகின்றனர். இசக்கியம்மன் கோவிலுக்குள் 3வது முறையாக புகுந்து சிலையை உடைத்த சம்பவம் காட்டுத்தீ போல் பரவ அந்த பகுதி முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ஒரே நபர் மீண்டும் மீண்டும் ஒரு கோவிலை சேதப்படுத்தியும் மத கலவரம் ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்த பிறகும் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதே அந்த பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக உள்ளது. மேலும் கோவிலை உடைக்க காரணமாக அமைந்த பாஸ்டர் மீதும் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அந்த பகுதி மக்களின் கோரிக்கை. காம்பவுண்டு சுவரை இடித்து இன்னைக்கு கோயிலை நடத்த விட மாட்டேன், சாத்தாங்குடி கொண்டிருக்காரு, போதகர் வந்து கோயிலை இடித்து நடத்தணும்னு சொல்லியிருக்காரு, அதனால் கோயில் நடத்த விட மாட்டேன்னு சொல்லி காம்பவுண்டு சுவரை இடித்தான். அப்போ காம்பவுண்டு சுவரை இடித்ததும் ஊர் மக்கள் சேர்ந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் அவனே பிடிச்சிட்டு போச்சுன்னா, அடுத்து நேத்தைக்கு அவனை விட்டுருக்கு. நேத்தைக்கு ராத்திரி வந்து நைட்டாட்டு மாடம் சிலையை உடச்சிருக்கேன். அதுக்கும் போலீஸ் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்கு. எங்களுக்கு கோயிலுக்கும் பாதுகாப்பு வேணும், எங்கள் ஊர் மக்கள் நாங்கள் சேர்ந்து நடத்திய எங்கள் ஊர் மக்களுக்கும் போலீஸ் பாதுகாப்பு வேணும். எந்த நடவடிக்கையும் எடுக்காத அவனை விட்டு பிடிச்சிட்டே இருக்குன்னா எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும், கோயில் இந்த இதுக்கும் பாதுகாப்பு வேணும். சஜினும்
பாஸ்டரும் சேர்ந்து 4வது முறையாக மீண்டும் கோவிலை உடைப்பதற்கு முன்பாக போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா? வீடியோ ஆதாரம் இருந்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்க யோசிப்பது ஏனோ?